அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச விஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெல்லாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமேல் போகலாம். துலாம் ராசி காலசக்கரத்துக்கு 7வது ராசின்னு சொன்னாலும் உங்களுடைய சுக்கிரன் பாருங்களேன் எங்கே போய் உட்கார்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் உட்கார்றாருங்க. மீனத்தில் உட்காரக்கூடிய இந்த அமைப்பு 6ஆம் பாவங்க. அப்போ நமக்கு 6ல் உட்காரும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, சூரியன், சுக்கிரன், சனி பகவான். பங்குனி மாதம் தமிழ் மாதத்துடைய எப்பயுமே உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டீங்க. நிறைய நம்ம சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அன்றைக்கி தான் ஏதாவது ஒரு வேலை வந்து அதை அப்படியே 1:30க்காவது இன்றைக்கி சாப்பிட்றலாமே, 1 மணிக்கு நான் சாப்பிட்றலாம், அது ஸ்பெஷலாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, எங்கள் ஒய்ஃபு இன்றைக்கி என்னென்னமோ வச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு ஆஃபீஸில் அப்படியே அந்த கேரியில் பார்த்துக்கிட்டே வேலை செய்வீங்க. ஆனால் அன்றைக்கின்னு ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு பலு அல்லது ஏதாவது ஒரு தடை வந்துடும். உடனே நாங்கள் 3:30 ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சலுப்போட இந்த உணவை கூடயே நம்ம எடுத்துக்க நமக்கு பிரச்சனை பண்ணுங்க மேடம் கிரகங்கள். ஆமாம், ஒரு சந்திரன் பார்த்திங்கன்னா 2.5 நாள் 2.25 நாள் அப்படியே பயணிச்சு போவார். அதை வச்சு தானே நம்ம சந்திராஷ்டமம்லாம் சொல்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரமாக இந்த காலசர்ப தோஷத்தில் வந்து மாட்டுதுங்கிற பற்றியா. அப்போ அந்த கிரகங்கள் மாதம் மாதம் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டத்துக்குள்ளே இருக்கும். சூரியன் மாதம் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்படி நம்ம மாற்றத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஜனன ஜாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த கிரக சேர்க்கையோட இந்த 3 கிரகம், இப்போ மீனத்தில் 3 கிரகம், கும்பத்தில் 3 கிரகம்னு வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்க.
அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துலேயே 6ஆம் இடத்துலேயே கிரகங்கள் 6 கிரகங்கள் இருக்குது. பங்குனி மாதம் தமிழ் மாதம். என்ன மேடம் பயமாக இருக்குது? என்னங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்து சரி பண்ணும். எப்படிங்க? ஒரு பணம் கொடுத்துட்டேங்க, 4.5 லட்சம் கேட்டாங்க, கொடுத்துட்டேன், ரொம்ப தெரிஞ்சவர் தான், ஆனால் 5 ரூபா வட்டி வாங்கிடுவேங்க, 2 ரூபா வட்டி வாங்கிடுவேங்க, சும்மாலாம் கொடுக்க முடியுமாங்க இந்த காலகட்டத்தில்? எனக்கு 2 காசு வர வேண்டாமா? அந்த நம்பிக்கை இல்லாத தனம் இருந்தாலும் அதை எடை போட்டு, ஏன்னா அந்த கிரகம் அப்படி வேலை செய்யும். நானா சொன்னேன் அது போன மாதம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு வியாபார நோக்கம், வருமானம் இந்த மாதம் வருமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு துலா ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகுமா அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராகுவும் புதனும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ராகுவும் புதனும் எங்கே இருக்குது? 5ஆம் இடத்துல, பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ இந்த பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? டாக்குமெண்ட் பிரச்சனை, பூர்வீக சொத்துல டாக்குமெண்ட்டு பிரச்சனை, அலைச்சல், இந்த ஆகும் கையெழுத்து, அந்த ஆகும், இந்த மாதம் நம்ம சொத்தை பிரிச்சிடலாம், அடுத்த மாதம் சொத்தை இந்த மாதமும் பிரிக்க முடியாது, கஷ்டப்படணும், அலைச்சலை கொடுக்கும், பல சந்தேகங்களை கொடுக்கும். பேப்பரு கையெழுத்து போடும்போது ஜாயின்ட் கையெழுத்து, பேங்க் பாஸ்புக்கெல்லாம் நீங்கள் ஓப்பனே பண்ணிடக்கூடாது. அது பெரிய விஷயத்தை மாற்றத்தை கொடுத்துரும். இல்லாட்டி பணம் சேராது. எப்படிங்க? பணமே சேராது. அது முக்கியம் இல்லைங்க. அப்போ ஒரு லாபத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் நல்லா பொருத்தம் பார்த்து எடுக்கணும். நல்லா, ஏன்னா செவ்வாயெல்லாம் சில கிரக சேர்க்கை பார்வையில் நிற்கிது. அப்போ என்ன ஆகுங்க? பொருத்தம் பார்த்து எடுக்கணும். ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துலா ராசிக்கு சூப்பராக இருக்குங்க. லாட்ரி யோகம் உண்டு, திடீர் குருட்டதிர்ஷ்டம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எந்த இடத்த குரு பார்க்குறாரோ 1, 5, 9 பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு யோகத்தை, ஒரு பணத்தை, ஒரு தனத்தை, ஒரு திருமணத்தை, ஒரு தொழிலை, ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாருங்க. மேற்கொண்டு உங்கள் ஜாதகம் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, துல்லியமாக கேட்டு உங்களுடைய பலாபலனை அறிஞ்சிக்குங்க. நீங்கள் போய் வழிபாடு எடுக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோயில் அப்படின்னு இருக்கக்கூடிய கோயிலுக்கு வழிபாடு எடுங்க, குலதெய்வ வழிபாடு எடுங்க. பங்குனி மாதம் பல பிரச்சனையிலிருந்து தீரக்கூடிய அம்சத்தை அம்பாள் தருவாள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.